ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8ஓட மேக்ஸ்ல இருந்து சாப்டர் 5 இதுல எக்ஸாம்பிள் 5.18 வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் நோட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னா மறக்காம இந்த QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ இந்த QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு உங்களை கொண்டு போகும். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருந்து இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் இங்க எழுத போறோம் இல்லையா, சால்வ் பண்ண போறோம் இல்லையா, அதை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ என்ன சொல்லிக்கலாம் பாருங்க இந்த கொஸ்டின்ல, ஏபிசி இஸ் ஏ ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த இடத்துல ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. அண்ட் ஜி அப்படிங்கிறது வந்து சென்ட்ராய்டு. இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு. இஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி அப்படிங்கிறது இந்த மீடியன். சரிங்களா? இந்த மீடியன் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. BC is equal to 8 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 8 சென்டிமீட்டர். அடுத்தது BE is equal to 9 சென்டிமீட்டர். BE that is equal to 9 சென்டிமீட்டர். இது வந்து செகண்ட் மீடியன். ஓகே, ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் BDG. சரிங்களா? சோ இதுதான் ட்ரையாங்கிள் BDG. இந்த ட்ரையாங்கிள் உடைய பெரிமீட்டர் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ பெரிமீட்டர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீடியன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியணும். ஓகே, சோ அது என்ன நான் சொல்றேன், கவனிங்க. சோ இங்க சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க. சென்ட்ராய்டு G divides the median. Centroid G divides the median in 2:1 ratio. சரிங்களா? சோ 2:1 ரேஷியோல ஒரு சென்ட்ராய்டு ஆனது மீடியனை வந்து ஸ்பிளிட் பண்ணும். சரிங்களா? சோ அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த இடத்துல கிவன் டேட்டால 2 மீடியன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் மீடியன் எடுத்துக்கலாம். கிவன் டேட்டா எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஏடிங்கிறது மீடியன். ஏடி தட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப இது வந்து 2:1 ரேஷியோல நம்ம இது ஸ்பிளிட் பண்ணோம். சரிங்களா? இது வந்து நம்ம 2:1 ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. அப்ப இது 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 3 ஆல டிவைட் பண்ண என்ன வருது நமக்கு, 4 டைம்ஸ் வருமா? அப்ப இந்த இடத்துல 4 வரும், இந்த இடத்துல வந்து 8 வரும். 8:4 வரும். சரிங்களா? சோ அப்போ இந்த லென்த், ஓகே, இந்த ஏஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லென்த் வந்து 8 யூனிட், அந்த இது வந்து 4. 8 + 4 12. சரிங்களா? சோ இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 1 யூனிட் இருக்கு இல்லையா, 1 யூனிட், இந்த 1 யூனிட் அப்படிங்கிறது டிஜி உடைய லென்த். சரிங்களா? 1 யூனிட் அப்படிங்கிறது வந்து எதனோட லென்த், இந்த 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எதனோட லென்த், டிஜி. சரிங்களா? சோ இப்ப டிஜி வந்து 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். டிஜி அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அது போக இன்னொரு மீடியன் கொடுத்திருக்காங்க, செகண்ட் மீடியன். ரெண்டாவது மீடியன் எடுத்துக்கலாம். ஓகே, மீடியன் நம்பர் 2 இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, BE that is equal to 9 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நமக்கு BE அப்படிங்கிறது 9 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த இடத்துல 2:1 ரேஷியோ நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். இதை ஸ்பிளிட் பண்ணா இது வந்து 6 டைம்ஸ், இது வந்து 3, 6:3 அப்படின்னு வரும். 2:3 நம்ம எடுக்கும்போது இந்த 6 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா BG. 6 யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா BG உடைய லென்த் இந்த ட்ரையாங்கிள்ல. சரிங்களா? சோ இதனுடைய லென்த் வந்து உங்களுக்கு 6 யூனிட்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய லென்த் வந்து 3 யூனிட்ஸ். 6 + 3 9 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? சோ அதான் 9 சென்டிமீட்டர். கிளியரா? சோ இப்ப BG உடைய லென்த் என்னன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு கிளியரா புரியுது பாருங்க. BG is equal to 6 சென்டிமீட்டர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? ஓகே, சோ திஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். இப்ப அடிஷனலா லாஸ்டா ஒரே ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா பேஸ் BC உடைய லென்த் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ பேஸ் பாருங்க, BC is equal to 8 சென்டிமீட்டர். ஓகே, மீடியன் வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு சைடையும் ஈக்குவலா பைசெக்ட் பண்ணும். சரிங்களா? சோ இந்த மீடியன் ஆனது சைட்ஸ் வந்து ஈக்குவலா பைசெக்ட் பண்ணும். அப்ப இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா இது வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கும், இது 4 சென்டிமீட்டரா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப BD அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு, BD அப்படிங்கிறது this is 4 சென்டிமீட்டர். BD is equal to 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ நமக்கு தேவையான அந்த ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸ் உடைய லென்த் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவையான அந்த ட்ரையாங்கிளுடைய 3 சைட்ஸ்க்கான லென்த் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ இது மூணுத்தையும் இந்த மூணு சைடையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின்ல கேட்கக்கூடிய அந்த பெரிமீட்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? சோ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஜி. சரிங்களா? பிடிஜி கிளியரா இருக்கா? சோ இதுல பாருங்க, இந்த பிடி அப்படிங்கிறது வந்து என்ன, 4 சென்டிமீட்டர், அண்ட் டிஜி அப்படிங்கிறது அதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் வந்து 4 சென்டிமீட்டர், இது மட்டும் 6 சென்டிமீட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு பிஜி பிளஸ் டிஜி பிளஸ் பிடி. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது நமக்கு? 6 பிளஸ் 4 பிளஸ் 4. ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 சென்டிமீட்டர் வருது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? அவங்க பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஜி கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம் ஆஃப் ஆல் த 3 சைட்ஸ். புரியுதுங்களா? அந்த ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸோட சம்மேஷன் தான் என்ன அப்படின்னா பெரிமீட்டர். கிளியரா இருக்கா? ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 14. ஓகே, இதே ஆன்சர் உங்களுக்கு வந்ததா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க பசங்களா. சரிங்களா? ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.